அன்பான தேவனுடைய ஜனங்களுக்கு மேய்ப்பர் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தின் நல்வாழ்த்துகள். இந்த செய்தியிலே நீ பேர் சொல்லி அழைக்கப்பட்டவன், நீ கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொள்வாயானால், நீ கிறிஸ்துவின் உடையவன் என்று சொல்லிக் கொள்வாயானால், நீ கிறிஸ்துவி சொன்னபடி நடப்பாயானால், நீ அவரால் பேர் சொல்லி அழைக்கப்பட்டவன். அப்படி பேர் சொல்லி அழைக்கப்பட்டவன் யார், அதனால் என்னென்ன ஒரு ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் என்பதைத்தான் இந்த செய்தியிலே நாம் பார்க்க போகிறோம். பூமியில் பிறந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பெயரின்படியே அவன் அடையாளப்படுத்தப்படுகிறான். ஆனால் கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள் அவராலேயே பேர் சொல்லி தன் ஊழியத்திற்கு அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று நாம் வேதத்தில் வாசிக்க போறோம். சிலை பற்றி முதலிலே இஸ்ரவேலர்கள் எல்லாம் நெபுகாத்நேசர்னாலே 70 வருஷம் பிடிச்சிட்டு போயிடுவோம், சிறைப்பட்டு போவார்கள். எல்லாமே சிறைப்பட்டு போயாச்சுன்னா அங்கே சிறையிலிருந்து இங்கே கொண்டு வரது யாரு? அதற்கு ஒருவர் வேண்டும் அல்லவா? அதற்காக அவர் இயேசு ஒருவனை பேர் சொல்லி அழைத்தார். அவன்தான் கொரேசு. அவன் மேதியா பர்சு ராஜா. அவனுடைய காலத்திலே அவனை சொல்லி, கொரேசுவே, நீ என்னுடைய ஜனங்களை அவர்களிடத்திற்கு அனுப்பிவிடு என்று அவர் பேர் சொல்லி அழைத்ததாக நாம் பழைய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம். வாசியுங்கள். ஏசாயா 45:1-6 வரை. கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும், அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோப்பின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை. என்னை தவிர தேவன் இல்லை. என்னை தவிர ஒருவரும் இல்லை என்று சூரியன் உதிக்கிற திசையிலும் அது அஸ்தமிக்கிற திசையிலும் அறியப்படும்படிக்கு நீ என்னை அறியாதிருந்தும் நான் உனக்கு இடைக்கட்டு கட்டினேன். நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை. இனி கிறிஸ்தவர்களை ஒரு ஆட்டு மந்தைக்கும் இயேசு கிறிஸ்துவை ஒரு நல்ல மேய்ப்பதுமாக புதிய ஏற்பாடு உருவகப்படுத்தி சொல்லுகிறது. எப்படி ஒரு ஆட்டு மந்தையை ஒரு நல்ல மேய்ப்பன் மேய்க்கிறானோ, அந்த ஆடுகளை அவன் எப்படி தன் உயிரை கொடுத்து காப்பாற்றி கொண்டு வருகிறானோ, அதை அப்படி செய்வதை புதிய ஏற்பாட்டு காலத்திலே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி கொரேசு இஸ்ரவேலர்களை எல்லாம் அனுப்பி தேவனுடைய அந்த ஒரு வார்த்தையினால் அவர்களை எல்லாம் பழையபடியும் கொண்டு வந்து அவருடைய மந்தையிலே சேர்த்தானோ, அதே மாதிரியாக இயேசு கிறிஸ்து தன்னுடைய விசுவாசிகளை ஒரு மந்தைக்கு ஒப்பிட்டு சொல்லுகிறார். யோவான் 10:1-5 வரை வாசிப்பீர்களேயானால், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆட்டு தொழுவத்துக்குள் வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாய் ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாய் இருக்கிறான். வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவனோ ஆடுகளின் மேய்ப்பனாயிருக்கிறான். வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான். ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. அவன் தன்னுடைய ஆடுகளை பேர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான்.
அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின் செல்லுகிறது. அந்நியருடைய சத்தத்தை அறியாதபடியினால் அவைகள் அந்நியனுக்கு பின் செல்லாமல் அவனை விட்டோடி போம் என்றார். இனி அதை பற்றி கொஞ்சம் விவரமா பார்க்கலாம். அவர் எப்படி உருவகப்படுத்துகிறார்? உருவகப்படுத்துவதற்கு காரணம் என்ன என்றால், நமக்கு எல்லாருக்கும் ஆடையும் தெரியும், ஆட்டை மேய்க்கிறவங்களையும் தெரியும். ஆகையினால் அதை சொல்லி நமக்கு அதை புரிய வைக்கிறார். பிதாவாகிய தேவனும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் ஒன்றாயிருப்பது போல இயேசு கிறிஸ்து தன் மந்தையோடு உறவாடுகிறார். அவருடைய விசுவாசிகளாகிய உங்களோடு அவர் எப்படி உறவாடுகிறார்? தன்னுடைய பிதாவாகிய தேவனோடு எப்படி உறவாடுகிறாரோ அதே மாதிரி அந்த ரிலேஷன்ஷிப் உங்களுக்கும் அவருக்கும் உள்ளது. அந்த உறவாடுதல் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. யோவான் 10:27-30 வரை வாசிப்பீர்களே. ஆனால் என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்ளுவதும் இல்லை. அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராயிருக்கிறார். அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து பறித்து கொள்ள ஒருவனாலும் கூடாது. நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் என்றார். இவர் ஒவ்வொரு ஆட்டுக்கும் ஒரு பெயர் வைப்பார். இவர் அந்த ஆடுகளை எல்லாம் விட்டுட்டு அவர் பாட்டு போய் அந்த பேரை சொல்லி அந்த ஆட்டை கூப்பிடுவார். அது ஓடி வரும். அந்த மேய்ப்பர், அதாவது அந்த ஆடுகளுக்கும் அந்த மேய்ப்பனுக்கும் உள்ள அன்பை அது வெளிப்படுத்துகிறது. உண்மையில இயேசு கிறிஸ்து அன்பா இருந்தால் உன்னை பேர் சொல்லி அவர் அழைக்கிறவராக இருக்கிறார். நீ பிதா இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவனாக இருந்தால் நீ பேர் சொல்லி அழைக்கப்பட்டு இருக்கிறாய். அவர் எப்படி பிதாவோடு உறவாடுகிறாரோ அதே மாதிரி உன்னோடு உறவாடுகிறார் என்று இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தது இன்னும் ஒன்று, மேய்ப்பனும் அவரது ஆடுகளும் எப்படிப்பட்ட பிரிக்க முடியாத உறவுகளா இருக்கிறோம். இந்த உறவை இயேசு கிறிஸ்து ஒரு உவமையின் மூலமாக சொல்லுவார். பிதாவோட உள்ள உறவு இங்கு இருக்கிற உறவுன்னு சொல்றார். அதை வெளிப்படுத்தும்படியாக உங்களுக்கு ஒரு உவமையை சொல்லுகிறார். யோவான் 10:6-15 வரை வாசிப்பீர்களேயானால், இந்த உவமையை இயேசு அவர்களுடனே சொன்னார். அவர்களோ அவர் சொன்னவைகளின் கருத்தை அறியவில்லை. ஆதலால் இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, நானே ஆடுகளுக்கு வாசல் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். எனக்கு முன்னே வந்தவர்கள் எல்லாரும் கள்ளரும் கொள்ளைக்காரருமாய் இருக்கிறார்கள். ஆடுகள் அவர்களுக்கு செவி கொடுக்கவில்லை. நானே வாசல். என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். மேய்ப்பனாயிராதவனும் ஆடுகள் தனக்கு சொந்தமல்லாதவனுமான கூலியால் ஓனாய் வருகிறதை கண்டு ஆடுகளை விட்டு ஓடி போகிறான். அப்பொழுது ஓனாய் ஆடுகளை பீறி அவைகளை சிதறடிக்கும். கூலியால் கூலிக்காக வேலை செய்கிறவன் ஆகையால் ஓடி போகிறான். ஆடுகளுக்காக அவன் கவலைப்படான். நானே நல்ல மேய்ப்பன். பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும் நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன். தேவனால் எந்த ஒரு காரியமும் முன்குறிக்கப்பட்டு பேர் சொல்லி ஆடுகளையும் தன்னையும் ஒன்றாக சொல்லுவது போல
அவர் தாவரங்களையும் தன்னோடு சேர்த்து உவமையாக சொல்லுகிறார். ஒரு திராட்சை கொடியையும் ஒரு திராட்சை செடியையும் வைத்து அதையும் நமக்கு புரியும்படியாக சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்றால், நீங்கள் என்னை விட்டு போவதில்லை, நீங்கள் எல்லோரும் என்னுடைய கண்ட்ரோலில் தான் இருக்கிறீங்க. எப்படி ஒரு செடியிலிருந்து அநேக கொடிகள் பிரிந்து போகிறவோ அதே மாதிரி என்னிலிருந்து நீங்கள் பிரிந்து போகிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படியானால் என்னில் என்ன கனி இருக்கிறதோ அது உங்களுக்கு வரும். ஒரு திராட்சை கொடி செடியிலே என்ன இருக்கிறதோ அதுதான் அந்த கொடிக்கு போகும். ஆகையால் அவருள் இருக்கிறது உங்களுக்கு வர வேண்டுமானால் நீங்கள் அவரில் நிலைத்திருக்க வேண்டும். வாசியுங்கள், யோவான் 15:1-10 வரை. நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாயிருக்கிறீர்கள். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியைப் போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக் கொள்வதெதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார். எனக்கும் சீஷராயிருப்பீர்கள். பிதா என்னில் அன்பாயிருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாயிருக்கிறேன். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவரில் நிலைத்திருக்கிறது போல நீங்களே நான் சொன்னதெல்லாம் கேளுங்க. என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். நீங்கள் மனுஷர்கள் என்று எனக்கு தெரியும், என்றாலும் நான் சொன்னவைகளை எல்லாம் அதன்படி நீங்கள் நடங்கள். அப்படி நீங்கள் நடப்பீர்களே ஆனால் நான் பிதாவோடு கொண்டிருக்கிற உறவை நான் உங்களோடும் கொண்டிருப்பேன் என்று சொல்லுகிறார். அதற்காக இந்த உண்மையை சொன்னார். கிறிஸ்தவர்கள் எல்லோரிடமும் அன்பாயிருக்க வேண்டும். அன்பாயிருக்க முடியுமானால் நீங்கள் பிதாவிற்கு உகந்தவர்களாக இருப்பார்கள் சொல்லும். இந்த இவ்வளவும் இந்த திராட்சை செடி, திராட்சை கொடி, ஆடு, மேய்ப்பர் எல்லாவற்றிலும் பிரதானமான ஒன்று எல்லோரையும் இணைக்கிறது அன்பு. அவனுக்கு ஆட்டுக்குட்டிய மாதிரி தெரியாது, அதை அன்பாக அதை சேர்த்து கொள்ளுகிறான். ஐயோ அதை பிடிச்ச மேலே அழுக்கோட்டுமா, அதெல்லாம் தெரியும். அதே மாதிரி திராட்சை கொடியை திராட்சை பழம் சாப்பிட்றதுக்காக வளர்க்குறது இல்லை. ஒரு செடி வளர்ந்து ஒரு செடி வளர்ந்து அதிலிருந்து கொடி போகிறதை பார்த்து அவன் ரசிக்கிறான். இந்த கொடிகளெல்லாம் இந்த செடியிலிருந்து போகிறது அல்லவா, அதே மாதிரி இவர்களும் போக வேண்டும் என்பது தான் இந்த உவமைகளின் அர்த்தம். இனி யோவான் 15:12-17 வரை வாசிப்பீர்களேயானால், நான் உங்களில் அன்பாயிருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாயிருக்கிறது. ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராயிருப்பீர்கள். இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லுகிறதில்லை. ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிதர் என்றேன், ஏனெனில் என் பிதாவினிடத்தில்
நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்ளுவது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க வேண்டும் என்றே இவைகளை உங்களுக்கு கற்பிக்கிறேன். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க வேண்டும் என்கிற ஒரு காரியத்தை இங்கே சுட்டி காட்டுவார். இனி தனக்கு சொந்தமானவர்களை பெயர் சொல்லி அழைத்து தான் இஷ்டப்பட்டவைகளை செய்ய வைக்கும் தன் சிருஷ்டிகளான மனிதர்கள் சாத்தானால் பாவம் செய்ய வைத்து அதன் தேவனிடமிருந்து பிரித்து அந்த பிரித்து செய்யக்கூடிய அந்த பாவத்தை உங்களை கொண்டே அழிக்கும்படிக்கு அவர் குமாரனை உலக தோட்டத்துக்கு அனுப்பினது. என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, நான் அங்க புக்கில் சொல்றது மாதிரி சொல்றேன். என்ன சொல்றேன்னா, மனிதர்கள் வந்தபோது சாத்தான் எல்லோரையும் பிடிச்சி பாவம் வாக்கி விட்டான். இனி இந்த மனிதர்களை எல்லாம் இந்த பாவத்திலிருந்து விடுபட வேண்டும். இதற்கு ஒருவரை பெயர் சொல்லி அழைக்க வேண்டும். யார் இவைகளை எல்லாம் அந்த பாவத்திலிருந்து மீட்டு கொண்டு வருவார்கள் என்று இயேசுவையே தேவன் பெயர் சொல்லி அழைத்தார். நீங்க உங்களை மட்டும் பெயர் சொல்லி அழைத்தார் என்பதல்ல, தன் குமாரனையே பெயர் சொல்லி நீ போய் அவர்களை மீட்டெடுத்து வா. எப்படி மோசைக்கு அந்த முள்செடியிலே இயேசு தேவன் சொன்னாரோ, போய் அந்த எகிப்திலே இருக்கக்கூடிய ஜனங்களையெல்லாம் பழையபடியும் கூட்டிக் கொண்டு நீ அந்த கானான் தேசத்திற்கு கொண்டு வா என்று கட்டளையிட்டாரோ, அதே மாதிரியான கட்டளை தன் சொந்த குமாரனுக்கும் தேவன் சொன்னார். பிசாசினால் ஒவ்வொருவரும் பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள், அவர்கள் ஒவ்வொருவரும் பாவிகளாக இருக்கிறார்கள். இப்படி இருந்தார்கள், ஆனால் அவர்கள் நம்மிடம் வரவே முடியாது. அவர்கள் எல்லோரும் மண்ணாகி விடுவார்கள். ஆகையால் நீ அவர்களை எடுத்துக்கொண்டு வா என்று அவர் முன் குறிக்கப்பட்டவராக இருந்தார். மனிதர்களை பெயர் சொல்லி அழைக்கிறது இருக்கட்டும், தேவனே தன் குமாரனை பெயர் சொல்லி உங்கள் பாவத்திலிருந்து மீட்பதற்காக அழைத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1 பேதுரு 1:18 21 வரை வாசிப்பீர்களே. ஆனால் உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தையினின்று அழிவுள்ள வஸ்துகளாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே குறிக்கப்பட்டவராயிருந்து தமது மூலமாய் தேவன் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்காக இந்த கடைசி காலங்களில் வெளிப்பட்டார். உங்கள் விசுவாசமும் நம்பிக்கையும் தேவன் மேல் இருக்கும்படி அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவருக்கு மகிமையை கொடுத்தார். அது மட்டுமல்ல, அவர் சொன்னார், நீமே அந்த மனிதர்களை அவன் பாவியாக்கி விட்டான், நீ மனிதனாக பூமிக்கு போய் அவர்களை அந்த சாத்தானுடைய பிடியிலிருந்து விடுதலையாக்கி, அது மட்டுமல்லாமல் நீ அந்த சாத்தானை சிலுவையிலே தோற்கடித்து அவனை அந்த அர்மகதோன் யுத்தத்தில் நீ மரித்து போக வேண்டும். இந்த கட்டளைகள் நமக்காக பிதாவினால் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னமையே கொடுக்கப்பட்டது. அவர் பூமிக்கு வர்றதுக்கு முன்னாலே எல்லாரும் இருந்திருந்தார். எபிரேயர் 2:14-15. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும்
விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். இனி எல்லோருக்கும் தெரிந்த ஒரு காரியம், அந்த மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக சொல்றேன். எல்லோருக்கும் தெரிந்திருப்பது போல இயேசு கிறிஸ்துவை காட்டிக் கொடுக்க போகிறவனாகிய யூதாசை கேட்டியின் மகன் என்று இயேசு கிறிஸ்து அறிந்து வைத்திருந்தார். ஒருத்தன் என்ன காட்டி கொடுக்க போறான், என்னை கொண்டு சிலுவையில் அறைக்க போறான் என்பதையும் அவர் அறிந்திருந்தார். அறிந்திருந்து என்னைக்காவது ஒரு மனிதன் ஒரு பாம்பு குட்டி இருக்கும்னா அந்த பாம்பு குட்டியை ஒரு குடுவையை போட்டு நீங்களே வைத்துக் கொள்வது நல்லது, வெளியே விட்டா வேற யாரையா போய் கடிச்சிடும். அந்த மாதிரி இந்த யூதாஸ் கேட்டின் மகன், அவன் நியமிக்கப்பட்டவன், அவரை காட்டிக் கொடுப்பதற்காக நியமிக்கப்பட்டவன், அவனை அவரோடு கூட வைத்திருந்தார் என்று நாம் வாசிக்கிறோம். யோவான் 17:12 வாசிப்பீர்களே. ஆனால் நான் அவர்களுடனே கூட உலகத்தில் இருக்கையில் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்து கொண்டேன். நீர் எனக்கு தந்தவர்களை காத்து கொண்டு வந்தேன். வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக கேட்டின் மகன் கெட்டு போனானே அல்லாமல் அவர்களில் ஒருவனும் கெட்டு போகவில்லை. இனி கேட்டின் மகன் என்று சொல்லப்பட்டிருக்கும் 2 பேரை கேட்டின் மகன் என்று இந்த வேதம் சொல்லும். யூதாஸ் காரியோத்தை, இன்னொன்று ஆன்டி கிரைஸ்ட், அந்தி கிரைஸ்டை பற்றி சொல்லும். இனி யூதாஸ் காரியோத் தன்னை யூதர்களுக்கு காட்டிக் கொடுப்பான் என்பதை அறிந்ததினால் தன் சீடர்களை வெளிப்படையாகவே சொன்னார். கடைசி டைம் வந்தாச்சு, பஸ்காவுக்கு உட்கார்ந்துருக்காங்க, சாப்பிட்டு முடிஞ்ச உடனே போனோம் முடிஞ்ச சொல்லிவையில் அறிஞ்சிருவான், அவருக்கு தெரியும். அந்த சமயத்தில் அவருடைய சீடர்கள் அவருக்குள்ளாக இருப்பதை அறியாமல் இருக்க மனதில்லாமல் அவர்களுக்கு உண்மையை சொன்னார். மத்தேயு 26:20-25 வரை வாசிப்பீர்களே. ஆனால் சாயங்காலமான போது 12 கூட அவர் பந்தி இருந்தார். அவர்கள் போஜனம் பண்ணுகையில் அவர், உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்பொழுது அவர்கள் மிகவும் துக்கமடைந்து அவரை நோக்கி, ஆண்டவரே, நானோ என்று ஒவ்வொருவராய் கேட்க தொடங்கினார்கள். அவர் பிரதியுத்தரமாக, என்னோடே கூட தாளத்தில் கையிடுகிறவனே என்னை காட்டிக் கொடுப்பான். மனுஷகுமாரன் தம்மை குறித்து எழுதியிருக்கிறபடியே போகிறார். ஆகிலும் எந்த மனுஷனால் மனுஷகுமாரன் காட்டிக் கொடுக்கப்படுகிறாரோ அந்த மனுஷனுக்கு ஐயோ! அந்த மனுஷன் பிறவாதிருந்தான் ஆனால் அவனுக்கு நலமாயிருக்கும் என்றார். அவரை காட்டிக் கொடுத்த யூதாசும் அவரை நோக்கி, ரபி, நானோ என்றான். அதற்கு அவர், நீ சொன்னபடித்தான் என்றார். இதிலிருந்து, இந்த செய்தியிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம் என்றால், ஒவ்வொரு காரியத்துக்கும், தேவனுடைய ஒவ்வொரு செயல்பாட்டிற்கும் செய்கிறவர்களும் அந்த கிரியை நடப்பிப்பவர்களும் முன்கூட்டியே பெயர் சொல்லி தேவனால் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அது ஆலாபசடம் நடக்கிறது இல்லை, நீ போ அந்த மாதிரிலாம் கிடையாது. இதுதான் நடக்கும், இதை இதுவன் செய்வான், இதை யூதா செய்வான், இதை பேதுரு செய்வான். ஒவ்வொரு காரியமும் அவர் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். இன்றும் அவருடைய காரியங்களுக்காக நீங்கள் பெயர் சொல்லி அழைக்கப்படுவீர்களே, ஆனால் பாக்கியவனாயிருப்பீர்கள். அன்பான பிதாவே, மேய்ப்பர ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவை, உம் ஜனங்களை பெயர் சொல்லி அழைத்து உம்மோடு நீர் சேர்த்துக் கொள்ளும். இப்படி நீர் செய்ய போவதற்காக கோடான கோடி நன்றி. அன்பான பிதாவே, ஆமீன்.